இப்போ நாடாளுமன்றத்துல மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் நாடாளுமன்ற எம்பியுமான கமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான விஷயத்த பேசி அந்த அவையவே நடுங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துல பட்டினத்தார் அவர்களுடைய சொற்களை சொல்லி தமிழை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாஜக பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து பேசியிருக்காரு. அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாணியில ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. என்னதான் நடந்துச்சு சார் அந்த நாடாளுமன்றத்தில்? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் கமலஹாசன் பேசியது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு படம் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று. ஏன் அதை சொல்கிறேன்னா, கமலஹாசன் அவர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு எம்எல்ஏ ஆகணும். அது 2021 வானதி சீனிவாசன் மட்டும் அவங்க தோத்துட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்களா, அவருக்கு எப்படியாவது சரி எம்எல்ஏது இல்லை எம்பியாதுன்னா அதுலேயும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து அவர் ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்னென்னா, ஒரு சொந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லி டிவியை டார்ச்லைட்டை வச்சு உடைச்ச கமலஹாசன் தன்னுடைய சொந்த கட்சியை பலிதானம் செய்து கொண்டு ஆப்டா ஒரே ஒரு எம்பிக்காக திமுக அறிவாலயத்தில் கொண்டு கட்சியை அடமான வச்சு